ராம் நாராயண ராம். சமஸ்யைகளின் தீர்வு எப்படி செய்வது? ஆகாயத்தில் இருக்கும் சூரியனுக்கு பிரச்சனை இல்லை என்றால் அவனுக்கு பசி, கோபம் அல்லது துக்கம் இல்லை. அவனும் கூட மனப்போக்கு செய்து கொள்ளலாம். ஆனால் மனிதர்களைப் போல மனப்போக்கு செய்யாது. பூமியில் எந்த மனிதனுக்கு அதிகாரம் கிடைத்தாலும் அவன் தன் மனப்போக்கு செய்யத் தொடங்குவான். இந்திய அரசாங்கத்தின் அரசியல் சட்டம் இங்கே நடைமுறையில் உள்ளது. ஆனால் இயற்கையின் சட்டம் பூமியில் நடைமுறையில் இல்லை. இயற்கையில் இருந்து மனிதர்கள் வந்தனர், அதன் வளங்களையே உண்ணுகிறார்கள். எல்லாம் இயற்கையால் மட்டுமே உள்ளது. ஆனால் இயற்கையை விட்டு விலகி எல்லா மனிதர்களும் தங்கள் மனமாயாக செயல்படுகிறார்கள். அவர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களையும் மதங்களையும் உருவாக்குகிறார்கள். இயற்கையின் சட்டத்தை செயல்படுத்தினால் எல்லாம் நல்லதாகும். பூமியில் கடவுள் இருந்தால் பூமியில் ஏன் 400 கோடி மதங்கள் உருவாகின? இதை யோசிக்க வேண்டிய நேரம் வந்துள்ளது. பூமியில் முதலில் எது வந்தது? அல்லாஹ், கடவுள் அல்லது மனிதன்? யாரால் நீங்கள் உருவாக்கப்பட்டீர்கள்? அவரை பணியுங்கள். பூமியில் மரங்கள் மற்றும் செடிகள் இல்லாமல் மனிதன் சுவாசிக்க முடியுமா? மரங்களின் காரணமாகவே மனிதன் உயிருடன் இருக்கிறான். இப்போதும் பூமியில் ஒரு பெரிய நாடு சிறிய நாடுகளுக்கு போர் செய்யும் நிலை உள்ளது. எந்த நாடும் போரை நிறுத்தச் சொல்லவில்லையா? எல்லோரும் இயற்கையின் சட்டத்தை பின்பற்ற வேண்டும். அரசியல் சட்டம் பற்றி பேசினால் மக்களுக்கு அவர்களின் உரிமைகள் பற்றி தெரியாது. அவர்கள் அவர்களின் அடிப்படை உரிமைகள் என்னவென்பதையே அறியவில்லை. அவர்கள் உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் என்று பிரிக்கப்பட்டுள்ளனர். எல்லோருக்கும் ஒரே விண்வெளி தந்தையாக இருக்கும்போது இவ்வாறு ஏன் பிரிவுகள்? அரசியல் கட்சிகள் மதத்தின் பேரில் மக்களை ஏமாற்றி தங்கள் பயத்தில் வைத்திருக்கின்றன. அரசியல் கட்சிகளும் மதமும் மக்களின் சிந்தனையை புரிந்து கொள்வது இல்லை. மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். எது சரி, எது தவறு என்பது தெரியவில்லை. மதத்தின் தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளை உணர வேண்டும். ஆனால் அவர்கள் தங்கள் கடமைகளை செய்யவில்லை. தன்னலமற்ற முறையில் மக்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை. பூமியில் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்து வரும் வரை எந்த பயனும் இல்லை. இயற்கையிலிருந்தே மனிதர்கள் வந்தவர்கள். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு மதம் இல்லை. அந்த காலத்தில் எல்லா மனிதர்களும் கர்மமே எங்கள் மதம் என்று கூறினர். எந்த பழமையான நூலை எடுத்து படித்தாலும் இதை நீங்கள் காணலாம். நமது மகா குரு பாலக் பிரம்மச்சாரி அவர்கள் சொல்வதாவது, மனிதன் கற்பனை செய்யவில்லை, எங்கள் சிருஷ்டி தான் அனைத்தையும் செய்கிறது.